நான் மதுரை தான். என்னோட பேர் பிரியங்கா. ஸோ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மதுரையில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணன்றது ஒரு அழகான ஒரு திருவிழா. அதில் இதுதான் என்னோட முதல் முறையாக நான் வந்து இந்த ஒரு சர்வீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, இது வந்து நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்துக்கான ஒரு சாப்பாடுக்கான காய்கறிகளை நறுக்கி கொடுக்கறது தான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு சர்வீஸாக ரொம்ப ஆனந்தமாக இதை வந்து நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறேன். ஸோ கடவுள் என்ன எனக்கு கொடுக்கணும்னு இருக்குதோ அது எனக்கு கொடுக்கட்டும். தேங்க்யூ. மதுரைனாலே வருஷம் ஃபுல்லாக திருவிழா தான். இது வந்து சித்திரை திருவிழா. இது வந்து நம்ம வீட்டு கல்யாணம் மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் நடக்கிறது. நான் இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மனசில் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டு கல்யாணம் சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காய் வெட்டிட்டு இருக்கேன். இதை நினச்சி ஏதாவது மனசில் நினச்சி இது பண்ணால் நடக்கும்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. நான் அதனால் வந்து கட் பண்ண வந்திருக்கேன். என் பேர் நிவேதா ஸ்ரீ. நான் டாக்டராக இருக்கேன். இங்கே வில்லாபுரம் ஏரியாவில் டாக்டராக ஒர்க் பண்ணுறேன். என்னோட சொந்த ஊர் மதுரை தான். மதுரைனாலே திருவிழா நினைஞ்ச ஊர் தான். அதுவே சித்திரை திருவிழானா உலகம் எல்லாம் தெரியும். இந்த 1 வீக்குக்காக மதுரையே வெயிட் பண்ணி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்கள் ஊரில் எங்களோட சாமிக்கு நடக்கிற கல்யாணத்தில் நாங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன், இது கிடைக்கிற இந்த காய்கறி கட் பண்ணி கொடுக்குற பாக்கியம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது ஒரு மனநிறைவாக இருக்குது. சின்ன விஷயம் தான் பண்ணுறது மனநிறைவாக இருக்குது. நிறைய பேர் வந்து வேண்டதெல்லாம் வச்சுட்டு பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் ஜென்ரலாக என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும். பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட இப்போ அன்னோன் பீப்புள் நிறைய பேரோட பேசி பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கும். நான் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்த வரைக்கும் ஒரு ஃப்ளோ மாதிரி தான் இருக்குது. 1000 பேர் வந்துட்டு போகிறோம். மார்னிங் வந்து கட் பண்ணது பொன்னழைப்புக்காக சாப்பாடு, மீனாட்சி அம்மன் சாப்பாடு கட் பண்ணாங்க. இப்போ வந்து சொன்னது மாப்பிள்ளை இலைப்பு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் அதுக்கு தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்குது. எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அவங்க சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். அவங்க ஃபேமிலியோட வந்துட்டாங்க. நான் அவங்களோட அப்படி கூட வந்துட்டேன். அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது பண்ணுறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதான் ஆமாம், ஏதோ ஒன்று எங்களால் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம வீடு ஃபங்க்ஷனாக நம்ம கையால் சாப்பாடு போட்டால் ஒரு மன நிறைவேற மாதிரி ஒரு சந்தோஷம்.